Hi everyone, this is Manikandan. இன்னைக்கு டே 2 சிமுலேஷன் வேர்ல்டில் செகண்ட் வீடியோ போட போகிறோம். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமேட்டுக்கு திரும்ப அகைன் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்பயும் போல் எப்படியும் போல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஷார்ட் டெம்பர் மைண்டுக்கு தேவையான ஒரு டைரி மாதிரின்னு சொன்னாங்களா. ஓகே, இன்றைக்கி பெருசாக எந்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமும் ரொம்பவும் நடக்கலை. அது அப்படியே வந்துச்சு போச்சு. அந்த 8 ஹவர் அட்டன் பண்ணணும், கிளாஸ் முடிஞ்சது, ஃபைன், தட்ஸ் இட். இன்றைக்கி பேச போகிற டாபிக் என்னென்னா, அக்கார்டிங் டு மணி வாட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம். நமக்கிட்ட நம்ம 1 இயர் ஆஃப் கேப் இருக்குது. இதில் நம்ம நிறைய விஷயத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஓகே, இது இந்த இடத்துல நடந்தது, இந்த இடத்துக்கும் இந்த விஷயத்துக்கும் ஏதாவது லிங்க் இருக்குது. இந்த தனி உரன் படத்தில் ஒரு செட் ஆஃப் டயலாக் இருக்குல்ல, நியூஸ் பேப்பரில் இருக்க ஃபஸ்ட் பேஜில் இருக்க ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கும் ஒரு 4வது 5வது பேஜில் இருக்க ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கு ஏதாவது லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதே மாதிரி சினிமாவில் சொல்ல ஆரம்பித்தோன்னா, ஒரு இடத்துல இப்படி ஒரு ஷார்ட் வச்சுருக்காங்கன்னா, இந்த பர்டிகுலர் ஃப்ரேமில் இந்த பர்டிகுலர் இங்கே ஒரு கேரக்டர் வருது. ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கும் ஒரு எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ் சீனில் சம்மந்தமே இல்லாமல் தண்ணி கேன் போட வந்த ப்ரோன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அந்த தான் இந்த இடத்துல மெயின் கேரக்டராக வந்திருப்பான். ஸோ இதுவும் ஒரு இடத்துல லிங்க் ஆகிருக்கு. ஈவன் தோ என்ன சினிமா இந்த ஆக்சுவல் வேர்ல்டு அதே போல் தான் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒரு செட் ஆஃப் கேப்பில் ஐ ஹாவ் லேர்ன்ட் சம்திங் டெரிபிள். எப்படி சொல்ல, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ஒரு மாதிரி நான் பார்த்துருக்கேன். அதில் என்ன வாட் இஸ் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ரைட் நவ். ஆக்சுவலாக இதுக்கு இந்த கண்டென்ட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு வந்தாலும், இங்கே இருக்க ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட படிக்கிற காலேஜ் மேட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ், நான் ஒரு செட் ஆஃப் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தாலும் ஒரு கொஞ்சம் வருஷம் இப்படி படிச்சுட்டு ஒரு மாதிரி மாஸ்க் கட்டிட்டு ஒரு அப்ளிகேட்டோட ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஐம் சீங் தி டிஃப்ரெண்ட் ஃபேக்டர். ஏன்னா ஒரு வித்தியாசமும் இப்படி பண்ணியிருக்காங்க, நான் நினச்சது இப்படி இல்லையே, நான் இப்போ நினச்சி வந்ததே இப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி தான் when I'm entering the first year அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அப்புறமேட்டுக்கு ஆஃப்டர் லேர்னிங் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு ஐ ஹவ் லேர்ன்ஸ் அ லாட். அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன விஷயத்தை ஐ வாண்ட் டு ஷேர் இட். அந்த மாதிரி தான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு லைஃப்குள்ளே ஒரு செட் ஆஃப் ஒருத்தர் வந்து இறங்குறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, கம்ப்ளீட்லி அவனோட பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றது தான் அவனோட என்டையர் லைஃப் ஃபுல்லாக டிசைட் பண்ணுது. இந்த என்டையர் லைஃப் ஃபுல்லாக டிசைட் பண்ணுறதுல ஒரு பர்டிகுலரான கேப்னா அந்த 15 to 25 இந்த ஒரு பர்டிகுலர் 10 years வந்து ஒரு மனுஷனோட எல்லாரோட விஷயத்தையும் மாற்றி போடுற ஒரு இயராக என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் அதை பார்க்குறேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த 10th standard முடிக்கிற அந்த 15th age இருந்து ஸோ ஒரு ஃபைனல் இயர் ஈவன் ஒரு இன்ஜினியரிங் ஆர்ட் சம்திங் எல்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு நம்ம ஒன்று முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாபுக்கு போகிறோம். அதையும் முடிச்சுட்டு எப்பயும் போல் கல்யாணத்தை பண்ணி பாரு, வீட்டை கட்டிப்பார். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நமக்கு வி ஹவ் ஸ்டார்டட் லைஃப் ஸ்டார்டட் 40ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் அங்கிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த மூமெண்ட் வரைக்கும் நம்ம கஷ்டப்படணுமானா ஆமாம், கண்டிப்பாக கஷ்டப்படணும், வேறு வழியே கிடையாது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 8வது 10வது வரைக்கும் ஒழுங்காக என்ஜாய் பண்ணிவிட்டு 2 வருஷம் ஒழுங்காக படித்து அகைன் திரும்ப வித்தவுட் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அந்த 4 வருஷம் அழகாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஜாபுக்கும் போயிட்டு இனிஷியல் டேஸில் நம்மளால எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஃபைனல் டேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது நியூட்டன்ஸ் தெரியலாமடி இங்கே எவ்வளோ ஒர்க் கொடுக்குறோமோ அட் த யங் ஏஜ், ஸோ இங்கே வந்து அவளுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும் அட் த ஓல்ட் ஏஜ் அப்படின்றது தான் ஒரு சின்ன கன்க்ளூடாக when I'm saying. ஸோ வாட் யூ ஆர் சீயிங் அப்படின்றத ஜஸ்ட் டெக்ஸ்ட் மீ த கமெண்ட் பாக்ஸ். ஸோ அதை பற்றி அப்புறமே டிஸ்கஸ் பண்ணுவோம். See you, bye.